ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் களம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனக்காவலருக்கான பணி ஆணை அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் இந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடனான நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4 சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 226 வனக்காப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 226 பேர்களில் மொதல் 10 பேருக்கு மட்டும் சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வழங்கியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 59 நபர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய காப்பாளருக்கும் பணி நியமன ஆணை வந்து தரப்பட்டிருக்கு. ஸோ இதோட அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட இருந்திருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் கூட இருந்திருக்காரு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலை முரசில் மார்ச் 4 ஈவினிங் நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 போஸ்டிங் ஏறக்குறைய இருந்தது. இதில் வெறும் 59 நபர்கள் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கிற போஸ்டிங் வந்து செகண்ட் லிஸ்ட் அழைக்கப்படுமா அல்லது இதற்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்பட்ட நண்பர்களுக்கு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வைக்கல, சிலர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு 3 இயருக்கு 1 இயர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வழங்கப்படுமா அல்லது இதற்கு பிறகு உள்ள நண்பர்களுக்கு வழங்கப்படுமான்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக நமக்கு கிடைச்சதும் உங்களுக்கு நாங்கள் முதல்ல அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.